விருத்தாச்சலம் அருகே உள்ள பாலக்கொள்ளை ஊராட்சி நிர்வாகம் பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தில் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக மாரிமுத்து என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். பணம் பெற்றுக்கொண்டு இறந்தவர்கள் பெயரில் வீடு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் வீடு கட்டாமலேயே கட்டியதாக கூறி பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மனுவில் தெரிவித்துள்ளார். தற்போது பாலக்கொள்ளை ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றி வரும் திருமதி கவிதா மணிவண்ணன் அவர்கள் அரசு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கக்கூடிய பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா ஊரக திட்டத்தின் வீடுகள் கட்டாமலேயே அரசிடமிருந்து தொகையை பெற்று பல்வேறுபட்ட வகையில் முறைகேடுகள் செய்தும் ஆதி திராவிடரை இதர பட்டியலில் சேர்த்து ஆதி திராவிடர் என்று வீடுகள் வழங்கியும் இதுபோன்ற பல்வேறுபட்ட முறைகேடுகளை செய்து கூட்டு கையாடல் செய்துள்ளனர். பொங்கல் திருநாளையொட்டி பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை மற்றும் மாணவர்களுக்கு இலவச சீருடை வழங்கும் திட்டத்தை ஜூன் மாதத்தில் தொடங்க அரசு அரசாணை வெளியிட வலியுறுத்தி தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஈரோடு மாவட்ட கைத்தறித்துறை உதவி இயக்குநரிடம் கோரிக்கை மனுவினை அளித்தனர். தமிழக அரசானது இந்த விலையில்லா வேட்டி சேலை திட்டத்தை வழக்கம் போல ஜூன் மாதம் முதல் வாரத்தில் துவங்கி பல லட்சம் தொழிலாளர்கள் வாழ்வு காக்க வேண்டும் என்றும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று ஈரோடு துணிநூல் கைத்தறி துணிநூல் துறை இணை இயக்குநரிடம் ஈரோடு விசைத்தறி சங்கத்தின் சார்பாகவும் சித்தோடு விசைத்தறி சங்கத்தின் சார்பாகவும் லக்காவரம் விசைத்தறி சங்கத்தின் சார்பாகவும் வீரபஞ்சத்திரம் விசைத்தறி சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாகவும் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கோவையை சேர்ந்த சிவராஜ் என்ற தொழிலதிபரிடம் 300 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் நேர்நிறுத்தி சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்து 12 கோடி ரூபாய் பணம், 140 பவுண்ட் தங்க நகை, 100 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி மாநிலம் திருப்புவனையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களை எடுத்த மாணவ மாணவிகளை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து உதவி ஆய்வாளர் இளங்கோ பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் மாணவ மாணவிகளுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் காவல் நிலையத்தில் வைத்தே தலைவாழை இலை போட்டு விருந்தளிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் சண்முகசுந்தரம் அருகே பால் ஏற்றி சென்ற சரக்குறுதி மின்கம்பத்தில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் மின்கம்பம் உடைந்ததால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய மின்சாரம் தடைப்பட்டது.